உடனே அவர் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளாக ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே அடியனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக அவருடைய பிரகாரங்களிலே வாசம் பண்ணும்படியாக தேவன் பாராட்டின தயவுக்காக எல்லாரும் வாயை திறந்து இந்த 2025 வருஷத்தின் 6ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் கண்மணி போல பாதுகாத்ததை நினைவுக்கு எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏதா ஒமேகாவானவரே உம்மை துதிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து ஏற்ற மன்னாவை தேவன் கட்டளையிட்டு இந்த நாளுக்கு நான் ஆசீர்வாதத்தினால் தேவன் நிரப்பும்படியாக நம்ம தான் கேரன் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை தேவன் நாம் மகிமைப்படும்படியாக அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமை என்று பாடுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் 6ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்கான ஆராதனை பாடலாக வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி எல்லாரும் கரங்கள் தட்டி உற்சாகமாக பாடுவோமா? வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். எல்லாரும் கரங்களை உற்சாகம் தட்டி பாடுவோமா? புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. நல்லவரே
திருப்தியாக்கும் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாரதனிக்கான 2ஆம் பாடலாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. கரங்கள் தட்டி உற்சாகமாக பாடுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோ அர்ப்பணிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அர்ப்பணிப்போ அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி என்னால் இது, இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா
கர்த்தருக்கு சோத்திரம். இந்த பாடல் பகுதி மூலமா நம்மளோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ். அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். நம்ம திலகதான அருமையான பிரதர் இமானுவேல் நாதனை அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 690 பக்கத்தில் இருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 35. மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? வாசிக்க வேண்டிய சங்கீதம் 35. கர்த்தாவே, நீர் என் வழக்காளியிடத்திலோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணவர்களோடு யுத்தம் பண்ணும். என்னை துன்பப்படுத்துவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியோங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாராவார்கள். கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்தவனாக. முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். என் ஆத்மா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் வியாதியாக இருந்தபோது இருட்டு என் உறுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபம் என் மடியில் திரும்பி வந்தது. ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாக கூட்டங்கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்மாவே அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரித்து திறந்து ஆ ஆ ஆ என் கண்கள் கண்டது என்கிறார்கள். என் தேவனே, என் ஆண்டவரை, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். என் நீதி விளம்ப விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆமேன். தேங்க்யூ பிரதர். அவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 9ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? 9ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவனாபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த மைக்கத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க கொஞ்சம். நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம்.
எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் இந்த மாதம் துவக்கம் முதல் இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் என்னை கண்மணி போல பாதுகாத்தாலும் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் பத்தலையே, இந்த சத்தம் பத்தலையே. ஒரு பொருட்டாக எண்ணி நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு இப்படி எடுத்துப்போம், அப்படிதானே? நம்மளையும் ஒரு மனுஷனா மதிச்சு, ஆமென், ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், அவர் நம்மளை அவருடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதன் நிமித்தம் தான் நம்ம கிருபையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். கிருபை எவ்வளவு நேரம் இருக்குலாம் தெரியாது. ஆமென். அதுக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கெல்லாம் மன்னித்து நம்மளுடைய விண்ணப்பங்களையும் தேவன் ஏறெடுக்கிற காரியங்களையும் தேவன் ஏற்றுக்கொண்டு இம்மட்டும் நம்மளை சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து நம்ம தலையை நம்ம இடத்துல உயர்த்தி வைத்த கிருபைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வரும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற்று நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து இரண்டத்தனையான ஆசீர்வாதம், தங்கள் பாகத்திலே சந்தோஷம், இரட்டிப்பான சுதந்திரம், நித்திய மகிழ்ச்சி எப்ப பெற்றுக்கொள்வோம்? என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறது. மணவாளன்னா யாரு? கொஞ்சம் மணவாளனாகிய இயேசுவை நம்ம உடன்படிக்கைக்குள்ளாக வரும்படியாக மணவாட்டியாகிய சபையை தெரிந்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளனை சந்திக்கும் போது உலகத்தில் இருக்கிற நாமே தங்களை அலங்கரித்து மணவாளனுக்கு ஏற்றா போல விருப்பமா இருக்கிறது போல நம்மளை அலங்கரிக்கிறபடினாலே இங்க ஆண்டவர் என் தேவன் மணவாளனா இருக்கிறபடினால மணவாட்டியாக நாம் நம்மளை அலங்கரிக்கும்படியாக என் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், என் தேவன் நம்மளுக்கு கொடுத்த காரியம் 2 காரியம். எடுத்து வாசிங்க அதே வசனத்துல. ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. முதல்ல நம்மளுக்கு எதை கொடுத்திருக்கிறாரா? அலங்கரிப்புல முதல் அலங்கரிப்பு என்ன? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மளுக்கு உடுத்தி நீதியின் சால்வையை நம்மளுக்கு தரித்திருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப எத்தனை பேர் இங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் உடுத்தி இருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்கள் என்னாச்சு? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையா? ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கலையா? பாவத்திலிருந்து விடுதலை ஆகலையா? இன்னும் பாவத்திலே தான் இருக்கிறீங்களா? இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களா? உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில் தேவன் உங்களை கைவிட்டாரா? இல்லையே. அப்ப சொல்லுங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் உடுத்தி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீதியின் சால்வையை தரிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூற முடியும். சந்தோஷம் நமக்கு கூட இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்மளை அலங்கரிக்கணும்? நான் ஏற்கனவே பேசின வார்த்தையின் பிரகாரமா தான் இங்க வசனத்துல சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 2 வசனத்தை, வெளிப்படுத்தல் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பார்க்கிறாரு.
அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டு மணவாட்டியை போல. அப்ப கவனிங்க, இங்க மணவாளனாகிய தேவனை நாம எப்படி சந்திக்கணும்னா மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டு சந்திக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. புருஷனை சந்திக்க மணவாட்டி எப்படி அலங்கரிக்கப்படுகிறதோ அப்படி ஆயத்தப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி ஆயத்தப்பட்டு இருக்கணும்? அப்போ எப்படி ஆயத்தப்பட்டு இருக்கணும்? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த நல்ல ஒரு முடிவோடு கடந்து போங்க. நம்ம மணவாட்டிகளாக இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நாம எல்லாரும் மணவாட்டிகளைப் போல மணவாளனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்டா ஒரு வசனம் சொல்றேன், மாத்திக்கோங்க. உங்களை மாத்தலன்னா அதுவும் ஒரு வசனத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு அவர் இந்த நீதியின் சால்வையும் வஸ்திரத்தையும் கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியும் களி கூறுதலும் கட்டளையிடுவார்னா, எடுத்து வாசிக்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம்னா இந்த நீதியின் சால்வை, வஸ்திரங்கள், தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு போகிற எல்லா காரியத்தும் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். யாருக்கு அதை தந்தருள்வார்னா, எங்களுக்கு மாத்திரமல்ல, அவர் பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, விக்கி பிரதருக்கு மாத்திரமல்ல, பிலோ சிஸ்டருக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். யாருக்கா? அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும். ஆமென். உங்களுக்கு எனக்கெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணல என் தேவன். புரிஞ்சுக்கோங்க, என் தேவன் என் கூட இருக்கணும்னு விரும்பிட்டாலே உங்களுக்கு என் தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்ம இதுவரை விருப்பப்படலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னாச்சு? தமிழ்ல தானே பேசுறேன். கவனிங்க, திரும்பவும் சொல்றேன். அந்த ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்னா, தேவனுடைய பிரசன்னத்தின் மேல விருப்பம் உள்ளவர்கள் அந்த ஜீவ கிரீடத்தையும் நீதியின் கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்துக்கு 3 காரியங்களை சொல்லி அந்த 3 காரியத்துக்கு 3 பலன்களை சொல்லி அந்த 3 காரியத்தை எப்படி இருந்தால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் அப்படி இருந்தா என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் இவ்வளவு தலைப்பு வச்சிருக்கியாடா அப்படின்னு பார்க்காதீங்க, முடிச்சிடறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி இருந்தால் தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீதியின் சால்வையை பெற்றுக்கொள்ள முடியும்னா, எடுத்து வாசிங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் 2:10 தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்து ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. திரும்பவும் சொல்றீங்க, ஸ்திரீனா பெண்கள் மாத்திரமல்ல. ஆனா இங்க ஒரு மேக்கப் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் விரும்புகிற ஒரு மேக்கப், அலங்கரிப்பு. வாசிங்க, அழிவில்லாத அலங்கரிப்பாகிய சாந்தமும். இது ரொம்ப குடும்பத்திலயும் சரி, ரொம்ப பேரிடத்துல அது இல்ல. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியால இருதயத்துல காணப்படுகிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருப்பதாக மட்டும் முடிக்காம, அதுவே தேவனுக்கு ஏற்ற பார்வைக்கு ஏற்றதா இருக்கிறதா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கத்தை உடையவர்கள் சாந்த குணம் ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், அப்பப்போ சொல்லுவேன், கிறிஸ்தவர்களாக இருந்தால் எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அடி விழுந்துட்டே தான் இருக்கும், விழவே விழாதுன்னு நான் சொல்ல வரல, விழும்.
இப்போ இங்க வந்துட்டனால நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்ல வரல. நம்மளுக்கு அப்பதான் நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அந்த மத்தியில என் தேவனை அதிகமாய் நம்ம சாந்த குணத்தோடு, அமைதலோடு, அவருடைய ஆவியின் இருதயத்துல அந்த குணம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போடுறவங்க போட்டுக்கோங்க. சாந்த குணமும் சாந்தமும் அமைதலும் ஆன குணத்தை நற்கிரியையான அலங்கரிப்பு என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது அலங்கரிப்பு என்னன்னா, மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். போதுமா? இரண்டாவது அலங்கரிப்பு அங்க சாந்தம், அமைதல், இங்க காத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுடைய காரியங்களிலே, நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் உடுத்தி தேவன் நம்மளை அலங்கரிக்கிற கிருபையை நினைத்து சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சொல்லுங்க, அவர் என் பக்கமாய் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். சோ பொறுமையா இருந்தாதான் அவர் நம்ம பக்கமா சாய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க ஆண்டவருக்குள்ளாக, எந்த பக்கமும் சாயாத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வரும் அட்வைஸ், இங்க வரும், இந்த சைடுல வரும். ஒருத்தர் நேராகவே சொல்லுவான், நீ இப்படி பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படிமா. விட்டு தயவு செய்து அதெல்லாம் கேட்கவே கேட்காது, முழங்கால் படிட்டுருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ட அட்வைஸை கேட்டு தேவையில்லாத இடத்துல போய் நிற்கும் போது, நான் சும்மா தான் அதை சொன்னேன், உன்னையாவா செய்ய சொன்னேன்னு முடிச்சிருவான். ஆமென். கரெக்டா இல்லையாம்மா? எனக்கு அனுபவம் உண்டு. இதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தை சொன்ன, உன்னை யார் அதை செய்ய சொன்னா? எல்லாம் முடிச்ச உடனேமா கரெக்டா போய் தொக்க மாட்டிருப்போம் ஒரு இடத்துல. ஆமென். அந்த இடத்துல வந்து தவான்னு வச்சிருவானுங்க. கவனிங்க, தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளாய். அதுக்கு தான் திரும்ப 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 சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, என் தேவன் தான் உங்களை ரட்சித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கு தெரியும் எப்போ எந்த நேரத்தில் திரும்பவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் என்று. அல்லேலூயா. ஒரு காரியம் அருமையான சிஸ்டர் சொல்லும் போது சொன்னாங்க, எது செய்தாலும் ஆண்டவர் நன்மைக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் கிட்ட பேசும்போது அதுதான் சொல்லுவாங்க, அந்த காரியத்தை இதை குறித்தார்ல, அந்த காரியத்தை ஏதோ கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு நன்மை. ஒன்று நம்ம சரியாகணும். நான் இப்படி தான் எடுத்துவேன். ஃபர்ஸ்ட் தோணு நீங்கள் சரியில்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்குவேன். ஆமே. ஃபர்ஸ்ட் என்கிட்டே இருக்கும் குற்றம். ஆமே. அப்படி இல்லைன்னா நான் ஏதாவது தவறு செஞ்சிருப்பேன், அதுக்கப்புறமா தான் மற்றவங்க கிட்ட போவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செவ்வாய்க்கிழமை சொன்னது தான், நம்ம குற்றத்தை நம்ம எப்பவுமே ஒத்துக்கிறது இல்லை, அதனால தான் இன்னும் நாண்டுன்னு செத்துனுக்குறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படிதானம்மா? செவ்வாய்க்கிழமை சொன்னல, ஒருத்தர் நாண்டுன்னு செத்தாரு, ஏன்னா ஒரு குற்றத்தை ஒத்துக்கல. ஆண்டவர் போய் பாதத்தை கழுவுறாரு, அப்ப கூட ஒத்துக்கல. அவன் பாயிண்ட் அவுட்டும் பண்றாரு, உங்களில் ஒருவன் என்னை, ஐயோ நான் தான் ஆண்டவர்னு சொல்லல அப்பயும். ஆமே. கரெக்டா இல்லையாமா? ஆனா இங்க பேதுரு என்ன பண்றாரு? ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கறதுனால ஜீவனோடு இருந்தாரு. அவன் மன்னிப்பு கேட்கறதுனால நான் செத்துறான். இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு முதலாவது நம்ம நிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் தாவீதை குறித்து நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அவன் அப்பப்போ மன்னிப்பு கேட்டதுனால தான் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் அதே தாவீது தான் சொல்றாரு, அவரை ருசித்தவராய், கிருபை மாற்றம் பெறல, அவரை ருசித்தவன் யாரு? தாவீது. ஆமென். எல்லா இக்கட்டிலையும் பாவம் செஞ்சிட்டோம், இக்கட்டில் மாட்டின்னு இருக்கும் போதும், கஷ்டத்தில் இருக்கும் போதும், கொலை பண்ணும்படியாக துரத்தும் போதும் தேவன் ஒருவரேன்னு உழறான். அவன் தான் சொல்றான், ஜெபம் பண்ண நடக்கல அவனுக்கும், கொஞ்ச நாள் ஒளிஞ்சிலாம் இருக்கிறான். ஆமென். அதுக்கப்புறமா தான் ஆசீர்வாதம் வருது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தான் ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து. பொறுமை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அலங்கரிப்பு என்னன்னா, காத்திருக்கிறதும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது அலங்கரிப்பு சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்க. போதுமா? மூன்றாவது காரியம், நீதியின் பலிகளும் நம்பிக்கையும் இருக்கணும். பலின்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறது. இப்படி எடுத்துக்கோ. ஆமென். ஸ்தோத்திரமா இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்தி ஆகணும்.
நம்பிக்கையோட ஸ்தோத்திரம் செலுத்தணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இப்போ அவங்க ஜெபம் பண்ணாலும் அவங்க சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா எங்க அம்மாக்காக ஜெபம் பண்ண. நம்பிக்கை இல்லாமையா ஜெபம் பண்ணியிருப்பாங்க? எல்லாம் டாக்டர் அங்கே நம்பிக்கை உடைச்சிட்டான். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல. ஆனா இங்க ஒரு நம்பிக்கை வருது. இங்க பாருங்க, கவனிங்க. இப்படி நடந்தாதான் நம்பிக்கை வரும்னு இருக்கக்கூடாது. ஹலோ, அந்த நம்பிக்கை எப்பவுமே இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவரால் மாத்திரமே கூடும், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு விடுதலை அளிப்பார், ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளையை பாதுகாப்பார், என் உண்டான எல்லா காரியத்தையும் என் தேவன் வாய்க்க பண்ணுவார் என்று நம்பிக்கையோட ஸ்தோத்திரத்தை விதைத்து ஜெபத்தை விதைத்தார்கள் அருமையான மகள். குணமே உங்களுக்கு முதல் அலங்காரியமாய் இருக்க கடவுது. இரண்டாவது பொறுமையும் காத்திருக்கிறதும் உங்களுக்கு இரண்டாவது அலங்கரிப்பாய் இருக்க கடவுது. மூன்றாவது நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருக்கிறது உங்களுக்கு மூன்றாவது அலங்கரிப்பாய் இருக்க கடவுது. அல்லேலூயா. இது மூணுக்கும் அப்படியே இதை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் சொல்லி கலந்து போக ஆசைப்படுகிறேன். சாந்த குடும்பம் அமைதலும் இருந்தா என்ன நடக்கும்? சங்கீதம் 149 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 149 4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் சாந்தமா இருக்கிற பிள்ளைகளை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அமைதியா நம்ம சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிற பிள்ளைகளை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஆமா, நீங்களும் சாந்த குணத்தோடு அமைதலோடு இருந்தா உங்கள் மேல பிரியம் வைத்து சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அவரை எப்படி அலங்கரிக்கிறாரா? அங்க கவனிங்க. நீங்க இங்க சாந்தத்தை வெளிப்படுத்தினாதான் உங்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எதை கேட்டாலும் தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் குணத்துல வித்தியாசம் உண்டு. சாந்த குணம் என்றது வேற, உம்னா மூச்சல் என்றது வேற. ஆமென். அது எதை கடவுளும் உண்மை தரும். அது சாந்த குணத்துல வராது. ஒரு சில இருக்குது, நம்ம எது பேசணும் அமைதியாகவே இருந்துடும். நமக்கு எல்லா ஒன்று அது சாந்த குணத்துல வராதுமா. பாயத்தான் நம்ம மேல போட்டுருவாங்க பெரிய. ஆனா பேச வேண்டிய நேரத்துல பேசி எதிரதுல ஒண்ணு கொஞ்சம் என்ன ஊற்றிட்டு ஒண்ணு இருக்குது. ஆமென். இது வேற. ஆமென். இது சாந்த குணத்துல வராது. ஆமென். ஒண்ணு நல்ல பொண்ணு பத்தியா, வெளியே ஒண்ணு நல்ல பொண்ணா இருக்கும், வீட்டுல தான் தெரியும் அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனமா புரிஞ்சுக்கோங்க. சாந்த குணம் அமைதல், இந்த குணம் ஆவியினால இதயத்தில் இருக்கணும். புரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா கிளீனா இருக்கும். அப்பதான் தேவன் கிளீனா இருந்து உங்களை ரட்சிப்பினால அலங்கரிக்க வல்லவராக இருக்கிறார். பொறுமையோடு காத்திருந்தால் என்ன வரும்? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை. வாசித்த சங்கீத பகுதியில 24ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்தவர்கள் எதிரிகளை குறித்து மகிழக்கூடாது. என்ன அர்த்தம்? நீங்க வெட்கப்படாதபடிக்கு, எதிரிகள் மகிழ விடாதபடிக்கு என் தேவன் நீதியை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்போ நான் பொறுமையும் காத்திருக்கிறதுல இருக்கணும். 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பதான் பொறுமையோடு காத்திருந்தாதான் ஆண்டவர் அங்க நீதியை சரி கட்டுவார். உங்களுடைய ஆத்மா என் தேவனுக்குள்ள களி கூர்ந்து மகிழும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், நீதியின் வழிகளை நம்பிக்கையோடு செலுத்தும் போது என்ன ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. 2 கொரிந்தியர் 9:10. நீதியின் வழிகளை செலுத்துறீங்களே, ஆண்டவர் சொல்றமா. இங்க எத்தனை பேர் நெல் பார்த்துருக்கோம் சொல்றோம்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நெல் மணிகளை பார்த்திருக்கீங்களா? என் கூட கொஞ்சம் இப்ப பேச போறீங்க. சுரேந்திர, நெல் மணி பார்த்திருக்கீங்களா? அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இடத்துல விவசாயம் பண்ண போறாங்கன்னா நெல் மணியை காசு கொடுத்து
அது பேர் விதை நெல் சொல்லுவாங்க. ஒரு டைம் வாங்கிட்டு அறுவடை முடிச்சுட்டு திரும்பி போய் வாங்குவாங்களா பிரதர்? ஏன் சொல்லுங்க. இவங்களுடைய அறுவடையில கொஞ்சம் எடுத்து விதை நல்லா வைத்து அடுத்த அறுவடைக்கு இங்க அதுதான் சொல்றாரு. நீங்க நீதிக்கென்று விதைத்தீர்களானால், நீதியின் பலிகளை தேவன் மேல நம்பிக்கை வைத்து செய்தீர்களானால், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து உங்களுக்கு என்ன பண்றாங்க? திரும்பவும் போய் கடன் வாங்க கூடாது, உங்களுக்கு விதையை கொடுப்பார். ஏன்னா நீ விதைத்திருக்கிற ஆண்டவர் என்று. அதனால உங்களுக்கு அந்த விதையை கொடுத்து அதை பெருக பண்ணி, எப்படி பண்றதா? பெருக பண்ணி உங்கள் நீரின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சலை கிளியரா மென்ஷன் பண்றேன். நீ எவ்வளவு கொடுக்குறியோ அந்த நீதியை இங்க விளைச்சலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்றீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எதை செய்யக்கூடாது? யோவான் 7:24 எடுத்து வாசிங்க. 3 காரியத்துக்கு 3 பலனை சொல்லிட்டு எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு, யார் என்ன பண்ணி என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கணும் சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. என்ன செய்யக்கூடாது? யோவான் 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல். கவனிங்க, இவ்வளவு காரியங்களை கேட்ட நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி, எது நீதி நியாயம் பார்த்து சொல்றாங்களே, இவன் அவங்க எனக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுனால இவனுக்கு இதை செஞ்சாகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அந்த பொண்ணு என்ன கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அதனால இருக்கு மனுஷனுடைய வாக்குல மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீர்ப்பு வந்து தோற்றத்தின் பிரகாரம் செய்யக்கூடாது, நீதியின்படி எதாண்டாலும் சமமா பங்கெடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. அப்ப நம்ம எப்படி இருக்கக்கூடாது? என் தேவன் விரும்பலன்னா எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 2:21 நான் முதலே சொன்ன பிரகாரமாய் 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு. இப்போ நீங்க எல்லாருமே இப்போ நீதினா என்ன தெரியும், நீதியின் சார்பைனா என்ன தெரியும், நீதியை அந்த எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த அலங்கரிப்பை பெற்றுக்கொள்ளணும் என்று உங்களுக்கு இப்போ தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நற்கிரியைகளின் அலங்கரிப்பினாலே நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நற்கிரியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எதெல்லாம் நற்கிரியைன்னு சொல்றாருங்க? நற்கிரியையின் அலங்கரிப்பு எதெல்லாம் சொல்றாரு? 3 காரியம் சொன்னல. இப்போ சாந்தமும் அமைதியும் உள்ள குணமே முதல் அலங்கரிப்பு. 2வது அலங்கரிப்பு பொறுமையும் காத்திருக்கிறது. 2வது அலங்கரிப்பு நீதியின் வழிகளை செலுத்தி நம்பிக்கையா இருக்கிறது. 3வது அலங்கரிப்பு. ஆமென். இந்த நீதியை நீங்க அறிந்தவர்கள் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு இந்த காரியங்களை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். என்ன சொல்ல வர சூப்பரான வசனம் இது. இவ்வளத்தையும் கேட்டுட்டு நீங்க அதை விட்டு விலகுவதற்கு பதிலாக இதை நீ கேட்காம வீட்டுல உட்கார்றது நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதியை அறிந்து அதை நீங்கள் விட்டு விடாமல் இருந்தால் தான் நீங்க பரிசுத்த அலங்கரிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். ஹalleluya. அதை விட்டு விடுவதற்கு நீங்க வராமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு இந்த வசனம். ஹalleluya, ஹalleluya. யார் இங்க அந்த நீதியை பெற்றுக்கொண்டார்? யார் அவர்? எடுத்து வாசிப்போம். தீமோத்தேயுவின் புத்தகம் 5:17 1 தீமோத்தேயு 5:17 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் போதுமா. கடைசி வாசிப்பு வச்சுக்கோங்க. இங்க கவனிங்க. என்னால ஒரு வசனத்தை சொல்லி கதை பேசி முடிக்க முடியும். எதற்கு ஆமென் சொல்றீங்க? ஆனால் உபதேசத்துல உங்களை பிரயாசப்படும்படியாக சுவிசேஷத்தை அறிவித்து நீங்கள் அதன்படி நடக்கும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன். நீங்களும் அதில் பிரயாசப்பட்டீர்கள் என்றால் கணத்தை முடிங்க. இரட்டிப்பான கணத்திற்கு எதற்கு ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இந்த கண்டிப்பான உபதேசத்தை, இந்த சுவிசேஷத்தை, இந்த உபதேசத்தை பிரயாசப்படுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இரட்டிப்பான கணம்.
கிடைச்சது பாஸ்டர் கேட்டீங்க, ஒருத்தர் சொல்லி நான் கடந்து போகிறேன். எனி கசிங் இருக்கான்னு பார்க்கலாம், பைபிள் ஞானம் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். அவர் போறாரு, ஆண்டவர் என்ன பண்ணாரு, கூப்பிடுறாரு, நீ வராதடா, நீங்களா இருக்க இரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அவன் கேட்கல, நான் வருவேன், நீ எங்க போனாலும் நான் வருவேன். ரெண்டாவது தடவை இடத்துக்கு போறாரு, இப்படியே கண்டுபிடிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சிஸ்டர். எடுத்து வாசிங்க 1 புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும். என்ன நடந்தது? 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் 12 13 வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும். பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அங்க கூட அவன் ஜீவனை சொல்லல. 4வது வசனத்தை வாசிங்க 2வது தடவை. பின்பு எலியா நம்மை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்றான். 6ஆம் வசனத்தை வாசிங்க 3வது தடவை. பின்பு எலியா அவனை நோக்கி இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானை கடக்கும்படியாக சொல்றாரு. அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை போராடுறான். ஏன்னா ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் ஊழியக்காரனிடத்துல நமக்கு கிடைக்குமோ? ஆமென். நீங்களும் பிரயாசப்படணும். இங்க சொன்னல, உபதேசத்திலும் சுவிசேஷத்திலும் பிரயாசப்படும் போதுதான் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவானாய் மாற முடியும். ஆமென். இங்க வேற எதுவுமே பண்ணல, போராடி என்ன நடந்தாலும் போனாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான் முடிவு பண்ணிட்டான். ஆமென். அவன் எங்க கடந்து வரான், எங்க போறான், எங்க வரான்லாம் பார்க்கல. ஆமென். ஹல்லேலூயா. யோர்தானை கடக்குறோமே, இவர் சூழல் காட்டில் ஏத்துக்கிட்டாருன்னா நம்ம எப்படி ரிட்டர்ன் ஆகலாம் யோசிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. எலியாவிடத்தில் இருந்த அதே அபிஷேகம் எலிசாவிடத்துக்கு வந்தது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வேற எதுவுமே எதிர்பார்க்கல, தனக்கு கொடுத்த ஊழியக்காரர் அவர் கூட போகணும். ஆமென். அதுதான் ரட்சிப்பு அடைந்ததற்கு பிற்பாடு தேவனை விட்டு பின்வாங்காமல் போவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து எப்படியாவது போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்று எலிசா நினைத்தது போல நீங்களும் தேவனிடத்தில் நீதியின் சால்வையை பெற்றுக்கொள்ளும்படியாக போராடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கனத்தை பெறுகிறான். ஆமென். திரும்பி வருவதை பார்த்து, நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றதை பார்த்து உங்களை ஏளனமாய் பேசினவர்கள், உங்களை கேவலமாய் பார்த்தவர்கள், நீங்கள் வெட்கப்படாமல் திரும்பவும் 1000 தனையாய் 100 தனையாய் இரட்டத்தனையான பெருக்கத்தோடு வருவதை பார்த்து உங்களிடத்துல கனத்தை கொடுத்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹபக்குக் 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். சோ நீங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவன் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறணும். இது மாத்திரம் தான் நம்ம இடத்துல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நஷ்டம் வந்தாலும் இயேசு நல்லவர் பாடணும். ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டம் வந்தாலும் இயேசு நல்லவர் பாடணும். துன்பம் வந்தாலும் இயேசு நல்லவர் பாடணும். ஹல்லேலூயா. சந்தோஷம் வந்தாலும் இயேசு நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் எப்பவுமே நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி மண்ட பத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 4 காரியத்தை சொல்லியிருப்பாரு. சண்டை போடாதீங்கம்மா. எழும்பு எழும்பு. 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. எதுமா? நீதியை எப்படி அணியணுமா? மார்க்கவசமாக. இப்ப Dress சொல்ல போறேன் உங்களுக்கு. மார்க்கவசம்னா எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? போர்ல போறவங்கள எங்க இருக்கோம், எப்படி இருக்கும்? ஷோல்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரையும் அவங்க டிசைன் ஏத்த பிரகாரம் அணியணுமா? நீதியின் மார்க்கவசமாய் அணியணும். ரட்சிப்பென்னும் சீராவை. இதுதான் மண்டபத்திரம். தலையில எதை வைக்கணும்?
ரட்சிப்பை வச்சுக்கணும். ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசின் மேல வைக்கணும். நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை வஸ்திரம் எப்படி உடுத்தணுமா? ஆண்டவர் உடுத்துறாரா? நீதியை சரி கட்டுதலாக என் தேவன் வஸ்திரத்தை உடுத்துவார். வைராக்கியத்தை நீங்க எப்படி வச்சிருக்கணும்? சால்வையா வச்சிருக்கணும். உங்களுடைய நீதி மார்க்கவசமாகவும். ஏன் என் தேவன் 2 மாத்திரம் சொல்றானோ? ரொம்ப பிரச்சனை இந்த 2த்துக்குள்ள தான் வரும். எத்தனை பேர் இதை ஆமேன்னு சொல்லி ஏத்திருக்கிறீங்க? ஒன்னு இது, ஒன்னு இது. இது சொல்றது இது கேட்காது, இது சொல்றது இது. கரெக்டா இல்லையா? இங்க ஒரு முடிவு பண்றோம். பாஸ்டர் சொல்லிட்டாரு இன்னைக்கு அடுத்த வாரத்துக்கு கரெக்டான டைமுக்கு போவோம்னு சொல்லிட்டு. இது சொல்லும். அவருக்கு வேலை வெட்டி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது. இன்னைக்கு தான் கடை கரெக்டாக திறக்கணும். தச்சு முச்ச உடனே ஓடி போய் திறக்கணும். எத்தனை தடவை உபாகத்தில் சொன்னாலும் அந்த நாளில் சொந்த வேலை கூட செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அன்னைக்கு தான் வருமானம். இவரா கொடுக்க போறாரு எனக்கு. கரெக்டான பிதர். இது சொல்லும். இன்னொன்று சொல்லும். இது கிளியராக சொல்லும். ஏய், என்னைக்கா இருந்தாலும் ஆண்டவர் தான். கரெக்டாக டைமுக்கு போ. டாக்டர்ஸ் கைவிட்டாலும் ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கிறான்னு சொல்லும். இது சொல்லும். யாரு? என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு எத்தினாரு, நான் சாப்பிட்றேன், ஏன் துட்டு, ஏன் டப்பு. ஆமே. ஸோ இங்க சொல்ற ஒரே ஒரு காரியம், மார்க் அவசத்தையும் தலை சீரு. இங்க எது இருக்கணும்? நீதி இருக்கணும். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யணும் ஆண்டவருக்கு. ஆமே. இது ரட்சிப்பு. அப்பப்ப மறந்து போயிடுறோம் இங்க இல்லாதனால தான். ஆமே. இங்க ரட்சிப்பை மறக்கிறதுனால தான் தலகணம் ஏறி மேல உட்காந்துருது. ஆமே. மண்டை அப்பப்போ உடையுது. ஆமே. ஹல்லேலூயா. எப்பவுமே தலகணம் வரக்கூடாது. எப்பவுமே தேவனை மறக்க கூடாதுன்னா ரட்சிப்பை மறக்காதபடிக்கு என் தேவன் தான் என்னை உயர்த்தி இருக்கிறார். என் தேவன் தான் சுகத்தை கொடுத்திருக்கிறார். என் தேவன் தான் உருவாக்கி இருக்கிறார். என் தேவன் தான் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தை சீராவை நம்மளோட தலையில வைக்கணும். சால்வை, வைராக்கியம், எதை வேண்டாலும் எந்த சூழ்நிலையும் என் தேவன் மேல இருக்கிற வைராக்கியத்தை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போதான் என் தேவன் என்ன பண்றாரா? நீதியை சரி கட்டுகிறதான வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? மகிமைப்படும்படியாக இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் அவர் கிருபையினாலே, இரக்கத்தினாலே நம்மளை முடிசூட்டின கிருபைகளுக்காக கரங்களை தட்டி அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்தும். 2025 வருஷத்தின் 6ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் அடியேனையும் அருமையான உடைய பிள்ளைகளையும் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளில் நீர் பேசின வார்த்தையின் பிரகாரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் தரிக்கிற பிள்ளைகளாய், அதனாலே தங்கள் இருதயத்தில் களி கூர்ந்து மகிழும்படியாக, நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நீ கிருபை பாராட்டுகிறார். வருகிற மாதத்தில் பெரிதான சாட்சியோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட நீ கிருபைத்தான். இந்த வாரம் முழு தேவையில சந்தி நாலு தினத்தில் நடக்கிறதான இரவு வேலை சபத்திலும் அநேகர் வந்து குடும்பமாய் கலந்து கொள். ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை பாராட்டு. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்புக் கொடு. வரதரப்பட்ட மக்கள் மனதில் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வா. மீட்பர் இயேசுவின் மூலச்சபங்களின் நல்ல பிதாவே செய்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம்ம அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கண்களை தருவோமா? பேசாதீங்க. என்னுடைய சமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:25-7. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செஞ்ச சகல உபகாரங்களை மறவாதே. சங்கீதம் 103:1-2.
என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானத்தை என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27. கர்த்தர் அவன் வேண்டுதலுக்கு கேட்டார்களே. ஆதியாகவும் 25:21. என் கேள்வி போலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார். ஆதி ஒன்று.